சிலருக்கு நாம் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டுமே அவர்களுக்கு அவசியம். பசித்த வயிறு, பொய்யான உறவு, நம்பியவர் செய்த துரோகம், கடனுடன் வாழும் வாழ்க்கை, இவை நான்கும் நமக்கு கற்பிக்கும் பாடங்களை இந்த உலகத்தில் எவராலும் கற்பிக்க முடியாது. இவை வாழ்வின் கசப்பான அனுபவங்கள். இவைதான் நம்மை உண்மையில் வளப்படுத்துகின்றன. ஒவ்வொரு இதயத்திலும் ஏதோ ஒரு வலி மறைந்து கிடக்கிறது. அந்த வலியை முட்டாள்கள் கண்ணீரால் வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அறிவாளிகள் அதே வலியை புன்னகையால் மூடி மறைத்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் இழந்த உறவுகளை மட்டுமே தேடிச் செல்லுங்கள். உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்களை தேடி ஓடாதீர்கள். சிலரை நாம் உண்மையான உறவுகள் என்று நம்பும் போது அவர்கள் நமக்கு முன்பாக சிறந்த நடிகர்களாக மாறிவிடுகிறார்கள். சிலருக்கு நாம் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டுமே அவர்களுக்கு அவசியம். இப்படிப்பட்டவர்களை நாம் அடிக்கடி சந்திக்க நேரிடும். இது வெளிப்படையாக தெரிந்தாலும் நாம் அவர்களை வெறுப்பதில்லை, ஏனென்றால் நாம் எப்போதும் நன்மை செய்யவே விரும்புகிறோம். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய உண்மையான அன்பை அலட்சியப்படுத்தலாம், ஆனால் ஒரு நாள் அதே அன்பை அவர்கள் தேடி ஏங்கி பார்க்கும் நேரம் வரும். தேடி வந்து பேசினால் அது பொய், விட்டுவிட்டு போனால் அதுவும் பொய். வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினாலும் அது பொய்தான். ஆனால் இனிமையாக பேசினால் அதைத்தான் உண்மை என்று நம்புகிறது இந்த உலகம். இந்த உலகம் அன்பை புரிந்து கொள்ளாது, ஆனால் அன்பு தரும் வலியை மட்டும் நாம் உணர்ந்து கொள். உங்க வாழ்க்கையில் இந்த 5 பேரை ஒரு நாளும் மறக்காதீங்க. பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தினவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும், நீங்க கஷ்டப்படும் போது உங்களை விட்டு போனவர்களையும். உங்க வாழ்க்கையில இந்த 5 பேரிடம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதீங்க. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதீங்க. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதீங்க. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதீங்க. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பழித்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோடு இருக்கும் உண்மையான உறவுகளுக்கு நன்றி. திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுடைய சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நம் குணாதிசயங்கள் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் பரிமாறிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்வடைந்து விடுவார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் யாரும் அது இலேசான பந்தம் என்று சொல்லவே இல்லை.